மாற வேணான்னு நீ சொன்னாலும் நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. உன் கல்யாணம் நடந்தே ஆகணும். என் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஏன் இதோட நிறுத்திக்கிட்ட? ஊரு உலகம்லாம் உன்னை தியாகின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும். அதையும் சொல்லு. நீ கோவிலுக்கு போய் நின்னா கோவிலுக்கு வந்தவங்க நீ பண்ண தாலி தானத்தை நினைச்சு உன்னை அப்படியே தெய்வமா பார்க்கணும். அதானே உன் ஆசை. நீ வெளியே போறப்பலாம் அங்க வச்சு உன்னை பாக்குறவங்க இந்த கௌரிதான் தான் தாலியை தங்கச்சிக்கு தார வாத்தவன் உன்னை ஒசத்தி பேசணும். அதை கேட்டு நீ நெஞ்சு நிமித்தி கம்பீரமா நடக்கணும். அதானே உன் ஆசை. ஒரே உன்னை புகழணும், உன்னை போல யாரு இருக்காங்கன்னு பேசணும். இந்த சீப் மென்டாலிட்டிக்காக தானே என்ன இந்த வலுக்கட்டாயமான சிச்சுவேஷன்ல தள்ள பாக்குற? சொல்லு. என்ன கவிதா இந்த மாதிரி நெருப்பு அள்ளி முகத்துல கொட்டுற? ஓப்பனா கொட்டிட கூடாதுன்னு ஒளிச்சு ஒளிச்சு பேசின, நீ விடல. அதான் உடைச்சு பேச வேண்டியதா போயிடுச்சு. நான் சொல்றதுதான் உண்மை. என் வியாதிய வச்சு நீ விளம்பர தேடலான்னு பாக்குற. இல்ல, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்ல. நான் உன் நல்லதை மட்டுமே நினைக்கிறவ. சரி, வெளிப்படையா பேசியாச்சு, மொத்தமாவே பேசிடுவோம். நீ நல்ல எண்ணத்தோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல. நான் வாழ போற நாள் கொஞ்சமா இருக்கிறதால கட்டி வைக்க பாக்குற. எல்லாருக்கும் தெரியற மாதிரி புருஷனை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அவ செத்துருவா. அதுக்கப்புறம் புருஷனோடவும் புதுசா கிடைச்ச நல்ல பேரோடவும் வாழலாம் திட்டம் போட்டுதான் நீ எனக்கு கட்டி வைக்க பாக்குற. அதான் உண்மை. சரி, இப்ப நேருக்கு நேரா உன் முகத்தை பார்த்து கேக்குற. நான் நல்ல ஆயுசோட நல்ல வாழ்வன் தெரிஞ்சா என்ன உன் புருஷனை கட்டி வைப்பியா? சொல்லுக்கா. நான் லைஃப் லாங் நல்லா இருப்பேன்னு தெரிஞ்சா உன் மஞ்ச கைத்துல பாக பிரிவினை நடத்துவியா? என்ன கவிதா இது? அபாண்டமாலாம் பேசுற. ஆரம்பத்துல சித்து மாமாவை நீ விரும்பினப்ப அதை கடுமையை எதிர்த்தவனா? நீ என் கூட பிறந்த தங்கச்சின்னு தெரிஞ்சதும் அவரை கட்டிக்கான முழு மனசோட விட்டு தந்தத நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? சொல்லு கவிதா. விட்டு தந்து நான் வீட்டுல தானே இருந்தேன். நீ அதானே கல்யாணத்தை நிறுத்தின? யாரு கண்டா? நானும் நிறுத்தாம இருந்திருந்தா நீ வேற ரூட்ல கூட நிறுத்த பாத்துருக்கலாமே. இங்க பாரு, ஒரு அக்காவா உன் மேல எனக்கு இன்னும் மரியாதை குறையல. ஆனா என்னை வச்சு நீ பப்ளிசிட்டி தேட பார்த்த, நான் நல்லவளா இருக்க மாட்டேன். கடைசியா சொல்றேன், சித்தார்த் மாமா உன்னோட புருஷன், உனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அத பத்திரமா உன்கிட்டயே வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டு நான் உன் புருஷனை கட்டிக்க மாட்டேன். தேவையில்லாம கோவில் கோவிலா போய் வேஸ்டா விளக்கேத்திட்டு இருக்காத. மன்னிச்சிருக்கான். வேணும் தான் நான் உன் தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசினேன். என்ன மன்னிச்சிரு. அத்தை, மாமாக்கு மாத்திரை கொடுத்துட்டீங்களா? இல்லம்மா, இனிமேதான் கொடுக்கணும். வீரபாண்டி தூங்கிட்டானா? அவன் தூங்கிட்டான் அத்தை. இப்பதான் தொட்டில போட்டுட்டு வரேன். அத்தை, நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். மாமாக்கு மாத்திரை இன்னும் 2 நாளைக்கு தான் வரும். நாளைக்கு வாங்கிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். வாங்கிடலாம்ல? என்ன நாகலட்சுமி, மாத்திரை வாங்க பணம் இல்லையா? பரவாயில்ல, விட்டுரு. எனக்கு ஒன்றும் ஆகாது. பரவாயில்லன்னு விட்டுருதா? அந்த மாத்திரையை சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு டாக்டர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காருங்க. அவருக்கு என்ன, வசதியானவங்கிட்ட சொல்ற மாதிரி நம்மகிட்டே சொல்லியிருப்பாரு. நாம தான் இப்போ பக்கத்து போய் நிற்கிறோமே. இதை பாரு நாகலட்சுமி, நீ தெய்வத்தை நம்புறியா இல்லை டாக்டர் நம்புறியா? நீ தெய்வத்தை நம்புறவளா இருந்தா இந்த மாத்திரை மருந்து இதுக்கெல்லாம் மரியாதை தராத. தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் குங்குமத்தை கொடு. அதை நான் நெத்தியில் வச்சுக்கிட்டு அம்பிகையே நீ தான் கதின்னு இருந்துடுறேன். ஏமா எப்படி வர்றான்னு பார்த்துடுறேன். நீங்க குங்குமத்தை கொடுன்னு கேட்கறது எனக்கு அவசகனமா தெரியுதுங்க. நீங்களா இருங்க, இல்ல அந்த அம்பிகையா இருக்கட்டும், இல்ல யமனாவே இருக்கட்டும், யார் வந்து கேட்டாலும் நான் என் குங்குமத்தை கொடுக்கவே மாட்டேங்க. அழாத நாகலட்சுமி, நீ கஷ்டப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி சொன்னேன். என்ன வேலைக்கு போக விட்டா நம்ம யாருக்கும் கஷ்டமே வராது. ஆமா
அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் வேலைக்கு போறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாளைக்கு நான் வேலை செய்யற இடத்துல அட்வான்ஸா பணம் வாங்கிட்டு வரேன். அதுல மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கலாம். நீ முதல்ல போய் தூங்கு. அடிக்கடி அட்வான்ஸ் கேட்டா மதிப்பு இருக்குமா நாகலட்சுமி? நாம என்னங்க பிச்சையா கேக்குறோம்? மதிப்பு போகிறதுக்கும் மரியாதை போகிறதுக்கும் நம்மளோட உழைப்ப முன்பணமா கேக்குறோம். அவ்வளவுதானே. இத பாருங்க, நம்மளோட வாழ்க்கை இப்படியே கசப்பா கருப்பா போயிடாதுங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரும், வெளிச்சம் வருங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை நாகலட்சுமி. நமக்கு பின்னால திலகாவோட நிலைமை தான். அதை நினைச்சாதான். திலகா, சொல்லுங்க மாமா, நல்லா கேக்குது. உன் வயித்துல இருக்கிற குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது ஒருத்தருக்கு மனைவி ஆகணும், அதானே? வேண்டாம் மாமா, நான் திரும்பவும் சொல்றேன். மண்ணுல படுத்தா முதுகு அரிக்குமேன்னு என்ன முள்ள மேல படுக்க சொல்லாதீங்க. உங்களுக்கு மருமக, வீரபாண்டிக்கு அம்மா. இந்த கேரக்டர் மட்டும் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருந்துடுறேன். இந்த ஒய்ஃப் கேரக்டர் தேவையில்லாதது. வேண்டாம் மாமா. நினைச்சாவே எனக்கு அருவருப்பா பொமட்டிக்கிட்டு வருது. கடவுளே, என்ன நாகலட்சுமி இந்த மாதிரி சொல்லிட்டு போற? தங்கதுரை அவளை அந்த அளவுக்கு சாகடிச்சிருக்கான். அதான் வேதனையிலையும் வெறுப்புலையும் பேசிட்டு போறா. நீ எல்லாம் படிச்சு விளையாடி. சொல்லுடி, நீ எல்லாம் படிச்சவளா? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? உனக்கு தெரியாதா? படிச்சவதான் இந்த மாதிரி வாழ வந்த மருமக வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வருவியா? சொல்லுடி. கௌரி நல்லா வாழக்கூடாது, நிம்மதியா வாழக்கூடாது, சந்தோஷமா வாழக்கூடாது. இதானே உன் நோக்கம், குறிக்கோள், லட்சியம்? அவ மட்டும் இல்ல, அவ கூட சேர்ந்து கவிதா வாழ்க்கையும் கெடணும். 2 பேரும் நாசமாகி நடுத்தருவுல நிக்கணும். நீ தப்பு பண்ண. கவிதா அதை உன் மகன் கிட்ட காட்டி கொடுத்தா. இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா நீ திருந்தி நல்லவளா வாழ்ந்திருக்கணும். அதுக்கு வேற ஆளை பாரு. நான் திருந்துற ரகமோ மறக்கிற ரகமோ இல்ல. உனக்கு தெரியாதா அது? அந்த கவிதாவால எனக்கு நடந்தது சாதாரண அவமானம் இல்ல. எனக்கு நடந்த அந்த அவமானம் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. என் மகன் முன்னாடி ஒரு சிங்கம் மாதிரி இருந்தனா, அன்னைக்கு அவளால ஒரு நத்த மாதிரி சுருங்கி போயிட்ட. என் மகன் என் முகத்துல காரி துப்புலையே தவிர எல்லா அவமானமும் நடந்துருச்சு. விடமாட்டேன். கவிதாவையும் விடமாட்டேன், அந்த கௌரியும் விடமாட்டேன். இந்த உமா மகேஸ்வரி யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். விடமாட்டேன், விடவே மாட்டேன். அவங்கள சேர்ந்து வாழ விடவே மாட்டேன். 2 பிரிப்பேன், 2 துண்டா பிரிப்பேன். என்னம்மா தனியா பேசிட்டு இருக்க? அது வந்துடா. என்னாச்சுமா? நீயும் கௌரி மாதிரியே குழப்பத்திலே இருக்க? இல்லடா, அந்த தங்கதுரையும் காஞ்சனாவையும் நினைச்சேன். கோவம் வந்துருச்சு. அதான் அவங்கள பிரிக்கணும்னு தானா பேசிட்டு இருக்கேன். நமக்கு எதுக்குமா இந்த வேலைலாம்? தெய்வம் பாத்துக்கோ. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா கெடுதல் தான் நடக்கும். கெடுவான் கேடு நினைப்பான், புரியுதா? லாயர் மேடத்துக்கு இப்ப லைட்டா மைண்ட் மங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரைட் ஆக்குங்க மேடம். கவிதா இப்போ அன்னக்கொடி வீட்ல இருக்கா. அன்னக்கொடிக்கு ஒரு ஆபத்து வந்தா அந்த ஆபத்து ஒன்னாலதான் வந்துச்சுன்னு கவிதாவுக்கு புரிய வச்சா, பாச தென்றலா இருக்கிற கவிதா அம்மா நீ வாழ்கன்னு துண்டக்கான துணியக்கானன்னு உங்க வீட்டுக்கு ஓடி வந்துட மாட்டா?